எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், முதல் மனிதன் தன் வாழ்க்கையை காட்டிலிருந்து தான் தொடங்கினானா. பாருங்களேன், பைபிள் என்ன சொல்லுதுன்னா, முதல் மனிதர்கள் யார் சொல்றோம்னா ஆதாம் ஏவாள்னு சொல்றோம். அவங்க காட்டில் இருந்ததா சொல்றோம். அவங்க நிர்வாணமாக இருந்ததாக சொல்றோம். அவங்க காட்டில் இருக்க பழங்களெல்லாம் சாப்பிட்டு தான் வாழ்ந்ததா சொல்றோம். அங்கிருந்து தான் மனிதர்கள் உருவானாங்க. அதாவது அவங்க குடும்பம் பெருசாயிடுச்சு. அப்படியே இன்னைக்கு பாப்புலேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் யார் சொல்றா? பைபிள்ல சொல்லுது. ராஜயோகத்தில் நம்ம என்ன சொல்லணும்னா, சத்தியுகத்திலோட முதல் நாள் அப்படின்னு சொல்றது லட்சுமி நாராயணன் திருமண நாள். அன்னைக்கு ஒரு 9 லட்சம் பேர் பூமியில் இருப்பாங்க. அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, 9 லட்சம் பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்தியுகத்தில் 8 பிரிவு எடுப்போம். திரேதா வரும். நம்மளோட கலைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். 16லேருந்து 14 ஆயிருக்கும். அங்கே ஸ்ரீராமன், சீதை இவங்களுடைய ஆட்சி நடக்கும். அங்கே 12 பிரிவு இருக்கு. அதனால 12 ராமர் சீதைகள் போவாங்க. அங்கேயும் சுபீட்சமா இருக்கும். சத்தியுகம் திரேதாகி அந்த பூமியில சொர்க்கன்றோம். துவாபரிகம் வரும்போது ராஜாக்களோட ஆட்சிகள் இருக்கும். ஓகே, நிறைய ஜனதொகை கூடி இருக்கும். பல நாடுகள் வந்துடும். துவாபரிகத்துக்கு அப்புறம் தான் இஸ்லாம் வருது, புத்திசம் வருது, கிறிஸ்டியானிட்டி வருது, நிறைய இசங்கள் வர ஆரம்பிக்குது. அப்புறம் கலியுகம் வருது. கலியுகத்தில் 42 பிரிவு எடுக்கிறோம். துவாபரத்தில் 21 பிரிவு எடுக்கிறோம். கலியுகத்தோட கடைசி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பீக்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி எங்கே பார்த்தாலும் மனிதன் காட்டில் இருந்தான், தனியாக இருந்தான், அங்கிருந்து தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சுது அப்படின்னு ராஜயோகம் சொல்லவே இல்லை. ஒரு ஆத்மா கேள்வி கேட்குறாரு. ஸோ நம்ம கேள்விப்பட்ட டெக்ஸ்ட் எல்லாம் இப்படி தானே இருக்கு. அதாவது காட்டில் இருந்தால் மனிதன் தன் வாழ்க்கைய ஆரம்பிச்சான்ற மாதிரி இருக்குல்ல. ஆனால் ராஜயோகத்தில் எங்கேயுமே அது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லவே இல்லையே பரமாத்மா. நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காரு. அவருக்கான கேள்வியை தான் நம்ம அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். நாங்கள் இதை எங்கள் ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஷன் எடுத்தோம். அப்போ ஆத்மாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பரமாத்மா சொன்னது ஃபைனல், சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்கிறோம். அவர் சொன்னதுக்கப்புறம் அவரோட இதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, டவுட்லாம் பட முடியாது. ஸோ அவர் சொன்னதான் கரெக்டு. ஸோ சத்தியகம் திரேதகம் துவாபரகலம் இது ஒரு கல்பமுங்க. கல்பம்னா அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், சுழற்சி முறையிலே இருக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் நாள் தொடங்கினது அப்படின்னு ஒரு கதை கிடையாது. ஓகே, சரி. இப்போ பைபிள் சொல்லுது இல்லையா, காட்டில் தான் ஆரம்பிச்சாங்க, 2 பேர் தான் இருந்தாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அப்போ அது சுத்தமா பொய்யா? அதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்ல ட்ரை பண்ணுவோமே. சத்தியுகம் திரேதாயுகம் அந்த பூமியில சொர்க்கம். ஓகேவா? துவாபரகம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு விநாசம் ஏற்படுது. மனிதர்கள் என்ன சொல்றது, தூக்கி எறியப்படுகிறார் ஒரு இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதர்கள் வாழ்வாதாரத்துக்காக வேற ஒரு ஊருக்கு கண்டுபிடிப்பாங்க. பாருங்களேன், இந்த டிராமாவே ஆரம்பிச்சதே பாரதத்தில் தான், டெல்லியில தான் ஆரம்பிக்குது. சத்தியுகத்தில் அவங்க ராஜாங்கம் அங்கே தான் இருக்கு. ஸ்லோவாக அப்படியே வளர்ந்து 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 நம்ம ஒரு ஊருக்கு வரோம். அப்படி சிலர் இப்போ நான் 2 பேரா போய் வேற ஒரு ஊர், வேற ஒரு தீவு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், மால்தீவ்ஸ்ன்றது ஒரு தீவு, ஸ்ரீலங்கான்றது ஒரு தீவு. இந்த மாதிரி தீவு நாடுகளுக்கு முதல் முறையாக போகிற 2 பேர் இருக்காங்க, கணவன் மனைவியாக 2 பேர் அங்கே போகிறாங்கன்னு வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, அங்கேயே இருந்து இன்னும் முடிவு பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்காங்க. அப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? அங்கே இருக்கிற மரங்களில் வளரக்கூடிய பழங்கள் தான். அவங்க இங்கிருந்து போனவங்க தான், ஆனால் அவங்க தான் அங்கிருந்து ஜென்ரேஷன் உருவாகிறதுக்கு காரணமாக வராங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த 5000 வருஷ கதையில் அமெரிக்காவுக்கு நம்ம சொல்கிற கதை என்ன தெரியுமா? 400 வருஷம் தான். அவங்களோட மூதாதையர்கள் என்ன சொல்கிறாங்க? ரெட் இண்டியன்ஸ்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் காட்டுவாசிகள் மாதிரி வாழ்கிறவங்களும் இருக்காங்க அந்த ஊரில். நம்ம ஊர்லேயும் இருக்காங்க. அந்தமான் நிக்கோபார்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா இன்றைக்கும் அந்த காட்டுவாசி மாதிரி வாழ்கிற மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் ஏதோ ஒரு ஐலண்டுன்னு சொல்கிறோம்ல, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு மால்தீவ்ஸ் சொல்கிறேன், அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம்னா அந்த காடு தான், அங்கே இருக்க பழங்கள் தான். அப்புறம் அவங்க குழந்தைங்களை பத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் வளர்ந்து வராங்க. ஓகேவா? பைபிளில் இந்த யுகங்களை பற்றி பேச்சே கிடையாது. அதாவது 4 யுகங்கள் இருந்தது, சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர கலியுகம் இருந்ததுன்னு கிடையவே கிடையாது. ஓகே, ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்டியானிட்டி பற்றி மொத்த வருஷமே 2000 வருஷம் தான். அவங்களுக்கு துவாபரிகத்துக்கும் கலியுகத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது. பரமாத்மா ராஜ்யத்தில் என்ன சொல்ல, கலியுகன்றது 1250 வருஷம் தான்ன்ற. அதே மாதிரி தான் எல்லா யுகங்களும். ஓகேவா? ஸோ 1250 வருஷம் கலியுகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 750 வருஷம் துவாபரிகத்திலையும் இருந்திருக்காங்க. இதெல்லாம் மொத்தமாக கூட்டும் போது 2000 வருஷம் வருது. ஸோ இவங்களோட ரெஃபரன்ஸ் இந்த 2000 வருஷத்துக்குள்ளே முடியறதுனால சத்தியுக திரேதாயுகத்தோட ரெஃபரன்ஸ் கிறிஸ்டியானிட்டியில் பைபிளில் வர்றது கிடையாது. அப்போ அவங்க சொல்றது தப்பான, அவங்க சொல்றது கரெக்டு தான். இங்கிருந்து குடிபெயர்ந்து போன மக்கள்
ஒரு 2 பேர் அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த ஊரா இருந்தாலும் அங்கிருந்தா மனிதன் உருவான மாதிரி கணக்கு. அவங்களுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் மக்களுக்கு அவங்க வச்ச பேர் வந்து ஆதாம் ஏவாள். பரமாத்மா ராஜயோகத்துல என்ன சொல்றாருன்னா, பிரம்மா மம்மா இருக்காங்கல்ல, இவங்க தான் ஆதாம் ஏவாள், இவங்க தான் முதல் மனிதர்கள் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணன் தான் நாராயணன் ஆகிறாரு, ராதை தான் லட்சுமி ஆகுறாங்க. ஸோ இவங்க தான் முதல் மனிதர்கள் அப்படின்னு பரமாத்மா ராஜயோகத்துல சொல்றாரு. ஸோ பரமாத்மா சொல்றது சத்தியம். அதனால ஒரு சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்றோம். முழு வாழ்க்கை இதுவும் அப்படிதான். ஆனா துவாபரிகத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் புது புது கண்டங்களை கண்டுபிடிக்கிறாங்க, புது புது நாடுகளை கண்டுபிடிக்கிறாங்க, புது புது ஊரை கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த ஊர்ல இவங்க மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லாத பட்சத்துல அவங்கள வச்சுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்களேன், எல்லாருமே இந்த 9 லட்சத்துல இருந்து உருவானவங்க தான். புரியுதுங்களா? வேற வேற ஊருக்கு போனாங்க. அதனால தான் மனிதர்கள் கலர் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எப்படி சொல்றோம், மனிதர்கள்லாம் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூரோப்ல இருக்கவங்க வெள்ளவெள்ளையேன்னு இருக்காங்க, ஆப்பிரிக்கால இருக்கவங்க கனகரேன்னு இருக்காங்க, மாநிலம்னு பார்த்தா பாரதத்தில் இருக்கவங்க இருக்காங்க, சைனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா குள்ளமா இருப்பாங்க, மூக்கு சப்பையா இருக்கும். அப்போ ஒரு ஒரு ஊர்ல ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்களா? அப்போ இவங்கெல்லாம் வேற 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 ஆளுங்களா அப்படின்னா இல்லை. பரமாத்மா சொல்றது மனிதனோட உடல் கலர் எதை நம்பி இருக்குன்னா இயற்கையோட இந்த சீதோஷண நிலைன்னு சொல்றோம்னா அதை பொறுத்து இருக்கு. அப்படின்னு நான் இப்படி இருக்கேனா, இந்த கலர்ல இருக்கேனா, நான் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டேன் இல்லை யூரோப்பில் செட்டில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படியே தான் இருப்பேன். ஆனால் என்னோட ஸ்கின் டேன் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிடும், கொஞ்சம் பார்க்குற கலர் வர மாதிரி தெரியும். ஏன்னா அது ஃபுல்லாக சில்லுன்னு இருக்க வெதரில். அங்கே என் குழந்தைங்க இப்போ இருக்காங்க. ஒருவேளை நான் குழந்தை பற்றின அது அந்த குழந்தை வளர்ற இது 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அமெரிக்கன் மாதிரியே வந்துடும் கலர்லாம். அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கவங்க ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 1 ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீக்ரோவே ஆகிடுவாங்க. அந்த மாதிரி கலர் ஆகிடும். அந்த கலருக்கு காரணம் வந்து அந்த சீதோஷண நிலை தான் பரமாத்மா வாணியில் சொல்கிறார். ஸோ 2 ஸ்டோரியும் கரெக்டு தான். அதான் நான் சொல்ல வரேன். பரமாத்மா சொல்றது ராஜயோகிகளுக்கு சொல்றாரு, முழு உலகத்துக்கும் சொல்றாரு. இதான் ராஜயோகம். அது பரமாத்மா சொல்றது ஃபைனல். துவாபரிகத்துக்கு அப்புறம் மனிதன் ஒரு போகும்போது அந்த ஊருக்கு போகும்போது போறதே 2 பேர் தானே, அங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு ஆதாம் ஏவல்னு பேரு அங்கிருந்து போகுது. கிறிஸ்டானிட்டி வந்த உடனே அங்கிருந்தா உலகம் ஆரம்பிக்கும். அது முன்னாடி இருந்திருக்காங்களே, பாரதியர்கள் இருந்திருக்காங்களே, பெரிய கலாச்சாரத்தோட வாழ்ந்திருக்காங்களே, கரெக்டு தானே? ஸோ அவர் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஓகே, நான் ராஜயோக கான்டெக்ட்ல இதுக்கு பதில் சொல்லிட்டேன். வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பதில்னு சொன்னீங்கன்னா, வித்தியாசமான ஆன்சர்ஸ் இருந்ததுன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஊக்க, உற்சாகம் கிடைக்கும். ஓகே, ஒரு தகவல். நான் ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆக்சுவலாக இந்த வீடியோ நீங்கள் வந்து தேர்ஸ்டே பார்ப்பீங்க. ஓகே, நான் வந்து 19th ஈவினிங் வந்து இங்கேருந்து கிளம்பி போனேன். 20th ஏர்லி மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங்கில் ஒரு 11-11:30க்கு ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன் போனேன். அங்கே வந்து நம்ம வீடியோ பார்க்குற ஒரு சகோதரி, அவங்க 2 பேர் இருக்காங்க, 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு உதவி பண்ணாங்க. என்னென்னா, ஒரு இனோவா ரெடி பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ இனோவாவில் நான் வந்து இந்த கல்யாணம் நடக்கிற அல்சாஜ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனல் சென்டர், அங்கே தான் கல்யாணம். ஸோ அந்த வண்டியிலே போயிட்டோம். நான், என் ஃபேமிலி, அதாவது நாங்கள் 4 பேர், என் ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலி, அப்படி 3 பேர், 7 பேர். இந்த சகோதரி வர்ற மாதிரி தான் இருந்தது பிளான். ஆனால் ஒரு இனோவாவில் எத்தனை பேர் தான் பிடிக்கும்? அவங்க என்ன சொல்லிட்டு, நான் வரல, டிரைவரை தரேன், நீங்கள் ஃபுல் டே யூஸ் பண்ணிக்கோங்க, நான் அதுக்கு பே பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. பெரிய உதவியாக இருந்தது எனக்கு. நேராக மண்டபத்துக்கு போயிட்டோம். மதியானம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பூவார்னு ஒரு ரெசார்ட் இருக்குது, அங்கே வந்து ஒரு பேக் வாட்டர்ஸ் அவங்க ஓன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போனோம். அங்கே ஒரு 2 ஹவர் போட்டிங் எல்லாம் போயிட்டு, கடலுக்கெல்லாம் போயிட்டு, ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு அதெல்லாம் இந்த மாதிரி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் செங்கல் மகாசிவ கஷேத்திரம்னு ஒரு இடத்துக்கு போனோம். இந்த செங்கல்ன்றது வந்து அந்த இடம் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த சிவலிங்கம் இருக்குது இல்லைங்களா, 111 அடி நீளமானது. பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ரியலாக ஐ என்ஜாய்டு. ஏன்னா நம்ம ஒரு சிவபக்தன். அந்த இதுக்குள்ளேயே அந்த 111 அடி இருக்குல்ல, அது வந்து ஃப்ளோராக வச்சுருந்தாங்க. ஓகே, அந்த உடலில் ஹடயோகா அப்படின்னு நம்ம சொல்லணும், சக்கரா இருக்குது உடம்புல, 7 சக்கரா இருக்குலாம் சொல்லலாம். ஒரு சக்கரா என்ன பண்ணும், அதோட இது என்ன, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஃப்ளோரில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. கடைசியில் பார்த்தா மேலே கைலாஷன்னு இருக்கும். ஆக்சுவலாக ஒரு சைடு வந்து ஹனுமான் வந்து அந்த சிவலிங்கத்தை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும், அது வழியாக நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சிவலிங்கம் ஹனுமான் அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ளே போய் அப்படியே இறங்கி வரலாம். வரும்போது நீங்கள் அஷ்டசக்திகளை, தேவி இருக்காங்களே, தானி லக்ஷ்மி, தைரிய லக்ஷ்மி எல்லாம் சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஃப்ளோரில் ஒரு லக்ஷ்மி இருப்பாங்க. கீழே வந்து நம்ம வந்துடலாம். ரொம்ப நல்லா இருந்தது, விமர்சையாக இருந்தது.
அதுக்கப்புறம் வந்து ஆழிமலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அதுவும் சிவந்து தான். அங்கே கடலில் சங்கர் ரூபத்தில் இருப்பார். நாங்கள் அதுக்கு போகும்போது நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. கோயிலெலாம் நிறைய அடைச்சிட்டாங்க, ஆனால் அந்த சிலையை பார்க்க முடியும். போய் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்போது நைட்டு 11 மணி ஆச்சு. அது அப்படி ஃபஸ்ட் டே முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் திருமணம் ரொம்ப விமர்சையாக நடந்தது. மத்தியானத்துக்கு மேலே அங்கேருந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு நாங்கள் வந்து லூலு மாலுக்கு வந்தோம். லூலு மால் வந்து ரொம்ப பெருசு. அது குழந்தைங்களுக்கு அதுக்குள்ளே போயிட்டு அந்த லூலு மாலில் ஒரு 7 மணி வரைக்கும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ட்ரிவாண்ட்ரத்தில் ரூம் போட்டிருந்தோம், அங்கே வந்து தங்கிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் காலம்புற நாங்கள் வந்து அந்த பத்மநாப கஷேத்திரம் இருக்குல்ல, அதான் உலகத்திலே பெரிய பணக்கார கடவுள், அதுதான் போனோம். ஆக்சுவலாக நாங்கள் போன அந்த ஒரு 10 நாளுக்கு வந்து ஒரு உற்சவம் நடந்துட்டு இருந்தது. அதனால் பயங்கர கூட்டம். நாங்கள் 8:30 மணிக்கு இது இருக்கிறத அவங்க கேன்சலே பண்ணிட்டாங்க, ஏன்னா அவ்வளோ நாள் நடந்ததுனால 10:30க்கு தான் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கோயிலேருந்து திருப்பி நாங்கள் வந்து ஆட்டுக்கால் சிவக்ஷேத்திரம்னு சொல்லிட்டு, தேவியோட க்ஷேத்திரம் ஒன்று இருந்தது. அது வந்து பெண்கள் வந்து பொங்காலைன்னு சொல்லிட்டு பொங்கல் வைப்பாங்க. அது வந்து ஒரு ரெக்கார்டு. கிட்டத்தட்ட 25 லட்சம் பெண்கள் வந்து ஒரே டைமில் வந்து பொங்காலா பண்ணது வந்து கின்னஸ் புக் ரெக்கார்டில் இருக்குது. அந்த தேவி க்ஷேத்திரத்துக்கு போயிருந்தோம். திரும்ப 10:30க்குள்ளே இங்கே வந்து ஒரு 1 hour ஃப்ரீ தர்ஷன் இருக்குல்ல, அதில் போய் சாமியை பார்த்து தொழுதுட்டு நாங்கள் வெளியே வந்தோம். ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்துட்டு திருப்பி மாலை வந்து 5:15 ட்ரெயின். ரூமுக்கும் ஸ்டேஷனுக்கும் வந்து 10 நிமிஷம் கூட இருக்காது, நடந்து போனாவே அவ்வளோதான். ஸோ ஸ்டேஷனுக்கு வந்தோம். 5:15 ட்ரெயின் பிடிச்சி அடுத்த நாள் காலம்புற 10 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தது. ஒரு 11 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ இது ரொம்ப விமர்சையாக நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக, ஒரு ஈவெண்ட்டுமே நான் அப்படி நடக்கும் இப்படி நடக்கலாம் எதிர்பார்க்கல. எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது. அது மாதிரி வீடியோ பார்க்குற ஒரு அம்மா, அவங்க வந்து எனக்கு ஒரு 5,000 ரூபா டொனேஷன் பண்ணாங்க. எதுக்குன்னா கொய் செலவுக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு. இது ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அந்த அம்மா வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் ஒரு தம்பி, ஒரு ஆக்டர், அவர் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாட்டிக்கிட்டார். ஆனால் அடிக்கடி ஃபோன் பண்ணி, அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அங்கே எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது இது ஆனால் அங்கே ஃபிசிக்கலாக அவனால் வர முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, அன்பாக கேட்டுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மொத்தத்தில் அந்த டோட்டல் ஈவெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. நானும் வந்து சேர்ந்துட்டேன். இந்த வீடியோ தான் நான் சென்னையில் வந்து திரும்ப வந்து போடுற வீடியோ. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.